கேரளா பஸ் சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்டால் முழு தப்பும் தீபக் மேலே தான். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேலே ஒரு தப்பு இருக்கே, அதை பற்றி யோசிக்கலாமா? பொதுவாக நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி பசங்களோட பிரச்சனைக்கு நம்ம பெருசாக வரிஞ்சு கட்டிட்டு வரவே மாட்டோம். அது ஏன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்குறேன். நம்ம பசங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுனாலும் அதை யோசிக்கணும். யோசிக்காமல் நம்ம ஈஸியாக ஒரு காமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அதனால் எனக்கு ஒரு உயிரே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் என்னை பற்றி ஒரு 10 பேர் தப்பாக பேசிட்டாங்கங்கிறதுக்காக நான் என்னோடய உயிரை மாற்றிக்க முடியும்னா, அப்போ என்னை ட்ரஸ்ட் பண்ணவங்க, என் கூட இந்த கஷ்டத்தில் நின்னவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தீபக் யோசிச்சிருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எனக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கண்டக்டர்கிட்டயோ டிரைவர்கிட்டயோ சொல்லி அந்த பையனை கம்ப்ளைண்ட் பண்ணி கீழே இறங்க வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேனே தவிர்த்து, ஆங்கிளாக சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டு கமெண்ட் வரதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, பட் அதை ஏன் நீங்கள் இந்த பிரச்சனை பூம் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கல? ஏன் வீடியோலாம் அப்லோட் பண்ணி அது வைரல் ஆனதுக்கப்புறமா போய் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இப்போ 2 பேர் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. அந்த தப்பை ரெண்டு சைட்ஸ் இருக்குது. அதில் 2 பேர் மேலேயுமே இருக்கிற தப்பையும் சரியையும் சொல்கிறதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது, ஜட்ஜ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சரி, ஆனால் இப்போ இந்த பொண்ணோட சைடை சொல்கிறதுக்கு அந்த பிள்ளை இருக்குது. ஆனால் அந்த பையனோட சைடை சொல்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தான் இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் எடுப்படணும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு நம்ம ப்ரூவே பண்ணிக்காமல் போயிட முடியுது. லைக் இந்த பிரச்சனையில் அந்த பையன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பையன் இன்னைக்கு இல்லை இல்லையா? அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் தான். பிகாஸ் நீங்கள் உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது எனக்கு நடந்திருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அவமானமாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பட் அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சூசைட் தான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளை நம்பினவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கணும். பட் அதை விட்டுட்டு நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்காக நம்ம அந்த நேரத்தில் எடுத்த ஒரு தப்பான டிசிஷன்ஸ் இன்றைக்கி நமக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு தான் நம்மளோட இந்த லாஸ். அந்த பிள்ளைக்கு இல்லை, நம்மளை பற்றி கமெண்ட் போட்டவங்களுக்கு இல்லை, எல்லாமே. அதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னு கீழே 1008 கமெண்ட்ஸ் போட்டுருவோம். ஒரு 20% அந்த பையனுக்கும் சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கீங்க. பட் அந்த தப்பாக பேசினவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் யோசிச்சுருக்கணும். எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே ஈக்குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்புலேயும் பொண்ணு மேலேயும் ஏதாவது தப்பு இருக்குமான்னு யோசிக்கணும், பையன் மேலேயும் ஏதாவது தப்பு இருக்குமான்னு யோசிக்கணும். இந்த காலத்தில் இவங்க தான் கரெக்டு, இவங்க தான் தப்பு, அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம்லேயே நிறைய ஹோல்ஸ் பெண்களுக்கு தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பையன்கள் மேலே ஒரு பழியை தூக்கி போடும்போது 1க்கு 4 வாட்டி யோசிச்சு தான்